அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி விஷயங்கள் நடக்கும் பொழுது கலிலியோ அப்படின்ற ஒரு ஆள் ம். ஓகேங்களா, உலக உருண்டையாக அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து என்னன்னா உலகத்தையே சுற்றி வர்றார். அவங்க இங்கே எதுக்கு வந்தாங்கன்னா நம்மளுடைய வளங்களை சுரண்டி கொண்டு போகிறது தான். ஓகேங்களா, அவங்க அப்படியே டீமாக வருவாங்க, வந்துட்டு அந்த நாட்டை அப்படியே அபகரிச்சுக்குவாங்க, இங்கே இருக்கக்கூடிய வளங்கள்லாம் சுரண்டிடுவாங்க, இங்கே வந்து அவங்களுடைய மதங்களை பரப்புவாங்க, அடுத்த நாட்டுக்கு போயிடுவாங்க, இப்படியே போயிட்டே இருப்பாங்க. இப்படி அவங்க ட்ராவல் பண்ணிட்டு போகும்போது ஒரு தீவில் போய் வண்டி நிப்பாட்டுறாங்க, போட்டை, சரிங்களா, கப்பல், பெரிய கப்பலை. அப்போ அந்த ஊருக்காரங்க வந்து அவங்களுக்கு உதவி செய்யணும். ஆனால் அடுத்த 6 மாதம் அவங்க என்ன செய்ய போகிறாங்க, ட்ராவல் பண்ண போகிறாங்க. அப்போ இந்த கப்பலை க்ளீன் பண்ணுறது, இந்த கப்பலை மெயின்டைன் பண்ணுறது, மெயின்டெனன்ஸ் முடிச்சுட்டு கப்பலை எல்லாம் ரெனோவேட் பண்ணிவிட்டு அந்த 6 மாதத்துக்கு தேவையான உணவுகளை வண்டியில் ஏற்றணும். அப்போ இதுக்கு யார் உதவி செய்யணும்னா அந்த தீவுக்காரங்க உதவி செய்யணும். அந்த தீவுக்காரங்க உதவி செய்ய மறுக்கிறாங்க. அப்போ அந்த அந்த கலிலியோவோ கொலம்பஸோ, நான் சொல்கிறது கேரக்டருக்காக தான் சொல்கிறேன், அது கலிலியோவாக இருக்கலாம், ஆனால் உண்மையில் நடந்த சம்பவம். அவர் இறங்கி என்ன சொல்கிறாருன்னா பேச்சுவார்த்தை பண்ணுறாரு. பண்ணுறப்ப நாங்கள் வந்து இறைவனின் குழந்தைகள், நாங்கள் அவர் சொல்கிறது அதுதான், நாங்கள் வந்து இறைவனின் குழந்தைகள், எங்களுக்கு நீங்கள் உதவாட்டினா நீங்கள் வந்து மிகப்பெரிய சாபத்துக்கு ஆளாவீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க என்ன சொல்கிறாங்க, எவ்வளோ பெரிய சாபம் வந்தாலும் நான் பார்த்துக்குறோம், நீங்கள் காத்து வரட்டும் கிளம்புங்கிறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னை எதிர்த்த பாவத்துக்காக நாளைக்கு உங்களுடைய ஊரில் சூரியனை மறைக்கிறேன்னு சொல்கிறார். ஓகேங்களா, எல்லோரும் சிரிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் ஒரு 11 மணிக்கு சூரியன் மறைக்கப்படுது. ஓகேங்களா, சூரியன் மறைஞ்சு ஒரு 10-20 நிமிஷத்துக்கு அப்படியே பிளாக்காக வருது, ஊரே இருட்டு மாதிரி ஆகுது. அப்போ இவங்களுக்கு பயம் வந்துடுது. பயம் வந்து என்ன செஞ்சிடறாங்க, எல்லாரும் அப்படியே மண்டி போட்டு அவரை கும்பிட்டுட்டு அடுத்த நாள் இருந்து மெயின்டெனன்ஸ் ஒர்க் ஆரம்பிச்சிருது. இது எதனால் நடந்துச்சு அப்படின்னா, அந்த கலிலியோவுக்கு இத்தனை நாள் பயணம் பண்ணுறாரு இல்லையா, சூரியன், சந்திரன், கிரகணங்கள்லாம் எப்படி நடக்குன்ற லாஜிக் அவருக்கு தெரியும். அப்போ இன்றைக்கி கிரகணம்ன்றது அவருக்கு தெரியும், ஊர் மக்களுக்கு அது தெரியாது. ஊர் மக்களுக்கு புதுசாக வந்ததுனால அதை கடவுளாக வழிபடுறாங்க, தெரிஞ்சவனுக்கு அது கிரகணம். அதே தான், இப்போ உங்களுக்கு வந்து அதை பற்றி பெரிய பெரிய விளக்கங்கள் தெரியாததுனால அதில் சாப்பாடு திங்காத, அதை திங்காத, எதை திங்காதுன்னு சொல்கிறாங்களே தவிர அதில் எந்த ஒரு உண்மையும் கிடையாது. அது வெறும் கிரகணம் தான்.